Vivekananda Educational Institutions is a gateway to quality higher education. Admissions open now. Tirchangodu Namakkal district and Sangagiri Salem district. காவிரி உரிமை மீட்பு குழு கூட்டம் இன்று தஞ்சையில் நடைபெற்றது. இதனுடைய முன்னணி தலைவர்கள், செயற்குழு உறுப்பினர்கள் எல்லாம் கலந்து கொண்டார்கள். புதிதாக அமைந்துள்ள தமிழ்நாடு அரசுக்கு காவிரி உரிமை மீட்பு குழு வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறது. காவிரி சிக்கலில் உச்சநீதிமன்ற தீர்ப்பை செயல்படுத்த மறுத்து வருகிறது கர்நாடக அரசு. ஒரு தடவை கூட இயல்பாக உச்சநீதிமன்ற தீர்ப்பை அது செயல்படுத்தியது கிடையாது. தமிழ்நாட்டு ஆட்சியாளர்கள், அரசியல்வாதிகள் வலியுறுத்தி அந்த உரிமை நீரை பெற முயன்றதும் கிடையாது. இந்த ஆண்டும் மாதவாரியாக தர வேண்டிய தண்ணீரை அவர்கள் தரவில்லை. இப்பொழுது இந்த காவிரி தண்ணீர் ஆண்டு என்பது மே 31 முடிவடைகிறது. ஜூன் மாதம் தொடங்கி இந்த ஆண்டுக்கு பாக்கியுள்ள நீர் முழுவதையும் இந்த 31க்குள் அவர்கள் தர வேண்டும். மாதம் தர முடியாத நீரை கூட தர வேண்டும். அதை தமிழ்நாடு அரசு கேட்க வேண்டும். 2.3 TMC இந்த மாதத்துக்கு தர வேண்டும் என்று ஆணையம் கூறியிருக்கிறது. இதையெல்லாம் செயல்படுத்தவில்லை. இதில் தலையிட்டு மாதம் தர வேண்டிய தண்ணீரை பெறவும், இந்த ஆண்டு கடந்த ஜூன் மாதத்திலிருந்து இந்த மே 31 வரை தர வேண்டிய பாக்கி நீரையும் சேர்த்து தண்ணீரை பெற தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும், கோரிக்கை வைக்க வேண்டும். இதற்காக ஒரு தனி குழுவை கூட கர்நாடகத்துக்கு அனுப்பி கர்நாடக முதல்வரோடு கோரிக்கை வைத்து பேச வைக்க வேண்டும். அங்கு உள்ள தண்ணீர் அளவை காணவும், மேகேதாட்டு அணை பணிகள் எப்படி நடக்கின்றன என்பதை கண்காணிக்கவும் தமிழ்நாட்டில் இருந்து அதிகாரப்பூர்வமான ஒரு குழுவை அனுப்பி மேகேதாட்டு வேலைகள் நடந்தால் அதை தடை செய்வதற்கான வேலைகளை செய்ய வேண்டும். 1000 கோடி ரூபாய் ஒதுக்கி கட்டுமான பணிகளை, அடித்தள பணிகளை மேகேதாட்டில் தொடங்கியிருக்கிறார்கள். அதை தடுக்க வேண்டும். அதற்கு அதிகாரமுள்ள தமிழ்நாட்டு குழு ஒன்றை தமிழ்நாடு முதலமைச்சர், மேகேதாட்டில் அந்த வேலை நடக்கிறதா என்பதை அறிய, முழு அதிகாரம், முழு அனுமதி இன்னும் மேகேதாட்டு கிடைக்கவில்லை. இந்திய அரசுடைய வனத்துறை இன்னும் அந்த அங்கீகாரத்தை கொடுக்கவில்லை. ஆனால் இதற்கிடையே அவர்கள் செய்கிறார்கள். இதை கண்டறிய தமிழ்நாடு அரசு உண்மை அறியும் குழு ஒன்றை தமிழ்நாட்டிலிருந்து அனுப்ப வேண்டும் என்று காவிரி உரிமை மீட்பு குழு கேட்டுக்கொள்கிறது. அடுத்ததாக, இந்த காவிரி டெல்டா பகுதி பாதுகாப்புக்காக ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது போட்ட காவிரி டெல்டா மாவட்டங்களின் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் என்ற அந்த சட்டம் இருக்கிறது. அந்த சட்டத்திற்கு புறம்பாக சிப்காட் அமைப்பது, சிட்கோ அமைப்பது என்ற வேளையில் முதலமைச்சராக இருந்த மு.க.ஸ்டாலின் தீவிரமாக இருந்தார். இங்கே செங்கிப்பட்டி பகுதியிலே வேளாண் நிலங்களை எல்லாம் அபகரித்து ஒரு சிப்காட் அமைப்பதற்கு ஏற்பாடு செய்து போர்டு கூட வைத்திருக்கிறார்கள். அவர் கொஞ்ச நிலத்தை மட்டும் ஒரு பொது நிலமாக, அந்த மருத்துவமனை நிலமாக காட்டிவிட்டு பாக்கியெல்லாம் வேளாண் நிலங்களை அபகரிக்க செங்கிப்பட்டி சானட்டோரியம், அதை சுற்றுவட்டார கிராமங்கள் பகுதிகளை திட்டம் போட்டிருக்கிறார்கள். அதை தடுக்க வேண்டும். அந்த திட்டத்தை முற்றிலும் கைவிட வேண்டும். அதுபோல திருத்துறைப்பூண்டி பகுதியிலே, கொற்கை பகுதியிலே சிப்காட் அமைப்பதற்கு எல்லா ஏற்பாடும் செய்து கொடுத்தார்கள். முழுக்க நஞ்சை விவசாய நிலங்கள் உள்ள பகுதி, அதையும் தடுக்க வேண்டும். வேளாண் மண்டலத்தில் தடை சட்டம் இருக்கும் பொழுது சிப்காட் போன்ற, சிட்கோ போன்ற தொழிற்சாலைகள் தொடங்கக்கூடாது என்ற தடை சட்டம் இருக்கும்போது அதை மீறி செய்ய முன்வந்தார் மு.க.ஸ்டாலின். அவர் தோல்வியை தழுவியிருக்கிறார். இந்த அரசு, தாவேக அரசு, இந்த சிப்காட் திட்டங்கள் டெல்டாவில் இல்லாமல் அது முன்முயற்சி எடுத்ததெல்லாம் கைவிட வேண்டும் என்று காவிரி உரிமை மீட்பு குழு கேட்டுக்கொள்கிறது. அதுபோல காவேரி உரிமை மீட்பு குழு சார்பில் இந்த செய்திகளை நேரில் முதலமைச்சருக்கு தெரிவித்து வேண்டுகோள் வைப்பதற்காக நாங்கள் விரும்புகிறோம். எனவே இதற்கான ஒரு தேதியை, நேரத்தை ஒதுக்கி முதலமைச்சர் எங்களுக்கு சந்திக்க வாய்ப்பளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். அதற்கான விண்ணப்பத்தையும் அவருக்கு அனுப்புவோம், முறைப்படி அனுப்புவோம் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தது அந்த ஒரே ஒரு செய்தி. இந்த ஹல்தர் என்பவர் காவேரி மேலாண்மை ஆணையத்தில் தலைவராக போட்ட நபர் இந்திய அரசினுடைய நீராற்றல் துறையினுடைய தலைமை அதிகாரியாக இருந்து பணி ஓய்வு பெற்றவர். அவர் பணி ஓய்வு பெற்றவருக்கு பரிசாக இந்த பதவி அவர் ரிட்டையர்மெண்ட்டுக்கு பிறகு இந்த பதவி கொடுக்கப்பட்டு முழு சம்பளம், படிப்பணம், பரிவாரங்களோடு வைக்கப்பட்டிருக்கிறார். நடுநிலை தவறிய நபர் ஹல்தர்.
ஒரு தடவை கூட தமிழ்நாட்டுக்குரிய தண்ணீரை அவர் பெற்றுத் தந்ததும் கிடையாது, நடவடிக்கை எடுத்ததும் கிடையாது. கர்நாடகத்துக்கு சார்பாக இருந்து தமிழ்நாட்டை ஓரவஞ்சனை செய்யக்கூடிய நபர் அந்த ஹல்தரை உடனடியாக பணி நீக்கம் செய்ய வேண்டும். பழைய அதிகாரிகள், அந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட அதிகாரிகளை முதலமைச்சர் கேட்டு தெரிந்து கொண்டு ஹல்தருடைய ஒரு பக்க சார்பையும் அநீதியையும் அறிந்து அந்த நபரை நீக்கும்படி தலைமை அமைச்சர் நரேந்திர மோடியிடம் தமிழ்நாடு முதலமைச்சர் வேண்டுகோள் வைக்க வேண்டும். என்ன கேட்டீங்க? இல்ல, ஜூன் 12 திறக்க வேண்டும். இன்னைக்கு மேட்டூர் அணையில் இருப்பது 78 அடி தண்ணி தான் இருக்கு. 78 அடி தண்ணீர் இருக்கு. இந்த தண்ணீரை வைத்து திறக்க முடியுமா என்பது கேள்விக்குறியாக இருக்கிறது. கடந்த காலங்களில் திறந்தார்கள் என்றால் கோடை காலத்தில் பருவந்தவறிய மழை வெள்ளம் மிகையாக வந்து அது நிரம்பி வந்து திறந்தார்கள். இப்பொழுது இந்த ஆண்டு அப்படி சொல்ல முடியாத நிலையிலே இருக்கிறது. அதையும் நம்ம கவனத்தில் கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது. கர்நாடக அரசை வலியுறுத்துவதற்கு இங்கிருந்து கொண்டு வலியுறுத்துவது மட்டுமில்லாமல் இங்கிருந்து கொண்டு அவர் வலியுறுத்தணும், ஒரு குழு அமைக்க வேண்டும் என்கிறோம். குழு அமைத்து கர்நாடக அரசை போய் சந்திச்சு இந்த விவரங்கள் நீங்க மாதம் தண்ணி தர வேண்டிய தரவே இல்லை வரைக்கும், இப்ப இவ்வளவு உங்கள்கிட்ட தண்ணீருக்கு தரலாம், நீங்க வந்து தரணும். இந்த ஆண்டுக்குள்ள அரியர்ஸ் பாக்கி தண்ணீர் இருக்கிறது, இந்த ஆண்டு இந்த மே 31 முடியுது நீர் ஆண்டு, அதில் கொடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை நேராக வைக்கணும். அதே போல மேக்கேதாட்டு கூடாது. நீங்க 9000 கோடி ரூபாய்க்கு மேல திட்டத்தை போட்டிருக்கீங்க. 1000 கோடி அடிக்கட்டுமான பணிகளுக்காக நீங்க ஒதுக்கி செலவு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. கர்நாடக அரசு அது செய்யக்கூடாது. உங்களுக்கு முழு அனுமதியும் இன்னும் இந்திய அரசு சார்பில் வந்துடல, வனத்துறையெல்லாம் கொடுக்கல. தமிழ்நாடு எதிர்த்து கொண்டிருக்கிறது. மேக்கேதாட்டில் அணை கட்டினீங்கன்னா ஒரு சொட்டு தண்ணீர் கர்நாடகத்திலிருந்து தமிழ்நாட்டுக்கு வராது என்பதையும் ஒரு குழு அமைத்து அங்கே போய் கள ஆய்வு செய்ய வேண்டும். முதலமைச்சர் அவரோடு நேராக பேசணும், இல்லை நேராக அங்கேருந்து போகணும், அவர் போய் பார்க்கணும். ஏன் காங்கிரஸும் திமுக தான் கூட்டணியில் இருந்தாங்க? இப்ப மேக்கேதாட்ட இல்ல, காங்கிரஸும் திமுகவும் கூட்டணியில் இருந்தாங்க. கர்நாடக காங்கிரஸ் அரசு தமிழ்நாட்டுக்கு தண்ணீர் தடுக்கக்கூடிய மேக்கேதாட்டை எல்லா திட்டமும் போட்டு நடத்திட்டு இருக்கு. அப்ப காங்கிரஸ் கேட்டுச்சு அதை? அது இல்ல, தமிழ்நாட்டுக்கு விசுவாசமா இருக்கீங்களா, கர்நாடகத்துக்கு கேட்ட வேண்டியதுதான். காங்கிரஸ் அமைச்சர்கள் ஒரு கால் முணுமுணுத்தால் தமிழ்நாட்டுக்கு விசுவாசமா கர்நாடகத்துக்கு விசுவாசமானு ஒரு விஜய் கேட்ட வேண்டியதுதான், முதலமைச்சர் கேட்ட வேண்டியதுதான். காங்கிரஸை பார்த்து ஓப்பனா கேட்டலாம். அவங்க எப்படி இருக்காங்க? தமிழ்நாடு என்ன அவங்களுக்கு பகை மாநிலமா? சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு கூட செயல்படுத்த மாட்டேங்கிறாங்களே. Vivekananda Educational Institutions is a gateway to quality higher education. Admissions open now. Tirchangodu Namakkal district and Sangagiri Salem district.